இது மூலமா நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தை பத்தியோ இல்லாட்டி இப்போ நமக்கு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன நடந்தது இது எல்லாத்தையுமே நீங்க டாரோ மூலமா சொல்லிட்டு வரீங்க. பாஸ்ட் லைஃப்ன்றது நம்மளுடைய ஒரு 10 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி அப்படி எடுத்துக்கலாம். அதை தாண்டி பாஸ்ட் லைஃப் இந்த முன் ஜென்மம் அதனுடைய ப்ரெடிக்ஷனும் எடுக்கலாம். அதையும் கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ இவங்களுக்கான கார்ட்ஸ் ஃபைல் நம்பர் 1க்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, இவங்க ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் தான். பழைய கால நினைவுகளை, பழைய கால விஷயங்களை கடந்து வாங்க. பழைய காலத்தில் உங்களுக்கு பிடிக்காதது நிறைய நடந்திருக்கலாம். இவங்களுக்கான கலர்ஸ் என்ன மாதிரி கலர்ஸ் இவங்க யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா லக்கியா? இவங்க வந்து ரெட், பிங்க் அண்ட் வந்து ஓஷன் கிரீன் கலர். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்ரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் இந்த வாரத்திலேருந்து சாரா மேம் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க. அதுதான் வந்து பைரவர் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜ். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவர் அப்படின்னாலே நமக்கான ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. அதனால தான் நம்ம கோவிலில் கால பைரவருக்குன்னு ஒரு தனி சன்னதி அமைச்சு அவரை வந்து நம்ம வழிபடுறோம். அதோடைய மெசேஜ் என்ன, அவர் என்ன நமக்கு சொல்ல வராருன்னு சொல்லி யூனிவர்ஸ், பஞ்சபூதம் அண்ட் பைரவர் மெசேஜை இனிமேல் நம்ம தொடர்ந்து சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போது சாரா மேமை வெல்கம் பண்ணிடலாம். மேம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய மெசேஜஸ் வந்து பீப்புள் கிட்ட நல்ல ஒரு வெல்கமிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரிசனேட் ஆகுது அவங்க கூட. ஏன்னா அவங்க வெறும் ஒரு கிறிஸ்டல் பைல் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த செலெக்ஷன்லேயே அவங்க மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது கூட மேட்ச் ஆகுது. ஸோ இந்த வாட்டிலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பைரவர் மெசேஜ் கொடுக்க இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கு தேங்க்யூ. ஸோ வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ்லேருந்து போயிடலாம். நீங்கள் வந்து இந்த டாரோ ரீடிங் நிறைய வருஷமாக பண்ணுறீங்க, கிளாஸஸும் எடுத்துட்ருக்கீங்க. இது மூலமாக நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தை பற்றியோ இல்லாட்டி இப்போது நமக்கு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன், பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன நடந்தது இது எல்லாத்தையுமே நீங்கள் டாரோ மூலமாக சொல்லிட்டு வரீங்களா? ஆமாம், சொல்லிட்டு தான் வரேன். நீங்களே சொல்லிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு தான் வரேன் ஆக்சுவலாக. ஸோ கார்ட்ஸை வச்சு வந்து ஒருத்தரோட பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப் அண்ட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கணும்னு. ஆமாம். ஓகே. அது வந்து பாஸ்ட் லைஃப்ன்றது நம்மளுடைய ஒரு 10 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி அப்படி எடுத்துக்கலாம். அதை தாண்டி பாஸ்ட் லைஃப் அந்த முன் ஜென்மம் அதனுடைய ப்ரெடிக்ஷனும் எடுக்கலாம். அதையும் கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்கன்ற விஷயங்கள் கூட இந்த கார்ட்ஸ் மூலமா உங்களால சொல்லிட முடியும். ஓகே. அது வந்து பர்சனல் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கும்போது தெரிய வரக்கூடிய விஷயம். இப்போ திருமணம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட நம்ம வந்து டாரோ ரீடிங் மூலமா எல்லாமே ரிலேஷன்ஷிப், இது நிறைய வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக தான் வருவாங்க கிளைண்ட்ஸ். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம அந்த சைடு, ஏன்னா தனக்கு என்ன பர்சனல் லைஃப்பில் என்ன அப்படின்றத நிறைய அவங்களுக்கு தெரியும். 90% தெரியும், சரிங்களா? ஸோ 10% தான் வந்து லக் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தெரியாது. என்ன அடுத்து ஃபார்ச்சூன் என்ன அடுத்து நடக்க இருக்குன்னு. பட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 50% தான் தெரியும், 50% தெரியாது. ஏன்னா 50% நம்மளோடது, நம்ம அவங்க மேலே என்ன ஃபீல்டில் இருக்கோ என்ன அது நம்மளுக்கு தெரியும். பட் அந்த சைடில் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த டாரோ ரீடிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சைடு என்ன இருக்குது, அவங்களோட மனசில் என்ன இருக்குது, அவங்க சைடு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஸோ இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும், விளைவுகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நிறைய வந்து கிளைண்ட்ஸ் யூஸ்வலாகவே வர்றது. ஓகே. இதை வந்து இந்த ராசி வைஸ் வச்சும் நீங்கள் சொல்லிட்டு வரீங்களா? இப்போ 12 ராசிகள் இருக்கு இல்லையா, இதை ராசி கூட சேர்த்து வச்சு நீங்கள் சொல்கிறீங்களா இந்த கார்ட்ஸ் ப்ரெடிக்ஷன்? ஆமாம், ராசி மட்டும் எடுக்கிறோம். ஏன்னா இது வந்து பஞ்சபூதம் அடிப்படையில் தான் இந்த டாரோ கார்ட் ரீடிங். ஸோ பஞ்சபூதம்னாலே அதில் 4 எலிமெண்ட் வந்து இந்த டாரோ கார்ட்ஸில் வந்து வந்துடும். அந்த 78 கார்ட்ஸில் 4 எலிமெண்ட்ஸ் வந்துடும். நீர், நெருப்பு, காற்று, நிலம். ஸோ ஆகாயம் வந்து டாரோ கார்ட்ஸான இல்லை, நம்மளோட எனர்ஜியாக பார்க்குறது. இந்த 4 எலிமெண்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி வர்றதுனால, ஸோ நம்ம ராசிகளும் பார்த்திங்கன்னா அந்த 4 எலிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வர்றது தான். அதனால இதுவும் அதுவும் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நான் இப்போ கிறிஸ்டல் செலெக்ஷன் காட்டுறேன். இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் வந்து பைல் நம்பர் 1, இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் வந்து பைல் நம்பர் 2, இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல் வந்து பைல் நம்பர் 3. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 கிறிஸ்டலில் எந்த கிறிஸ்டல் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு செகண்ட் கண்ணை மூடி அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பைரவரையோ யூனிவர்ஸையோ நினச்சி ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் எல்லா கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
கண்டிப்பா பார்க்கலாம். இதற்கு முன்னாடி என்னன்னா, சில பேர் பார்க்கும்போது இந்த 3 கிறிஸ்டல்ல ம். சடனா ஒரு கிறிஸ்டல் நெனச்சிருப்பாங்க. அப்புறமா வந்து ஒரு பிரீத் இன் பண்ணிட்டு யோசிக்கும்போது ஒரு கிறிஸ்டல் இருக்கும். ஆமா. இத அவங்க எப்படி எடுத்துக்கிறது? எது அவங்களுக்கான கிறிஸ்டலா அவங்க எப்படி எடுத்துக்கிறது? எப்பயுமே அதுதான் சடனா யோசிக்கிறது தப்பா இருக்கும். ம். சடனா எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும், யோசனைகளா இருக்கட்டும், அது தப்பானதா முடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எப்பயுமே ஒரு டீப் பிரீத் இன், பிரீத் அவுட் எடுத்துக்கிட்டு, ஒரு மெடிடேஷன் எடுத்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம்னா, அது வந்து சரியானதா இருக்கும். அதனால தான் இத பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்கன்றது. அப்படி பிரீத் இன் சாரி அந்த மெடிடேஷன் எடுத்து கண்ண மூடி ஒரு கிறிஸ்டல சூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அவங்களுக்கானது கரெக்ட்டா இருக்கும். அவங்களுக்கான கிறிஸ்டல். ஏன்னா நீங்க உங்க பதிவுகள்ல சொல்லுவீங்க. ம். சப்போஸ் நீங்க 2ண்ட் கிறிஸ்டல் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்கீங்கன்னு ம். நெனைக்கிறேன். ஸோ இதுவும் நீங்க பார்த்துக்கலாம், அதுவும் நீங்க ம். பார்த்துக்கலாம். ஸோ ஆமா. இந்த மாரி நெறைய இது பேருக்கு என்னன்னா, என்னதான் நம்ம மெடிடேட் பண்ணி நம்ம ஒரு ஒரு டிவைன் இல்ல ஆண்டவன் வந்து ஒரு விஷயத்த நம்மளுக்கு குடுத்தாலும், நம்மளுடைய மனசு வந்து மனுஷனோட மனசு இயல்பு வந்து, இல்ல எனக்கு அந்த விஷயம் பிடிக்கும். எனக்கு அது மேல ஆசை இருந்தது. பட் அது கிடைக்கலையே, அத பண்ணலையேன்னு ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தி இருக்கக்கூடாதுன்றதுனால, ஸோ அதையும் நீங்க போய் வேணா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா மெசேஜ் கிடைச்சாலும் நல்லது தான் அப்படின்றத சொல்றது. சூப்பர். அருமை. இப்போ பைல் நம்பர் 1க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்க க்ரீன் கலர் ப்ராமிட் கிறிஸ்டல் வந்து பைல் நம்பர் 1, எல்லோ கிறிஸ்டல் பைல் நம்பர் 2, பர்பிள் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. ஸோ ஓகே. இந்த 3 கிறிஸ்டலில் எந்த கிறிஸ்டல் அவங்க சூஸ் பண்ணணுன்றத கண்ணை மூடி மனசில் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பைரவரையோ யூனிவர்ஸையோ நினச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம 1 பை 1 ஒரு கிறிஸ்டலுக்கான மெசேஜ் பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்துக்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 கிரீன் கலர் கிறிஸ்டல் யார் யார் சூஸ் பண்ணியிருக்கீங்கோ, உங்களுக்கான இந்த அடுத்த 15 நாட்கள் யூனிவர்ஸ் பஞ்சபூதம் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன, அது கூடவே நம்மளுடைய காக்கும் தெய்வம் பைரவர் என்ன மெசேஜ் சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைல் நம்பர் 1க்கு வந்து யூனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கான கார்ட்ஸ் ஃபைல் நம்பர் 1க்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, இவங்க ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு பிரேக்கப் நடந்திருக்கலாம். அதை நினச்சி வந்து மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கோட்டை விட்டுட்டு, ஸோ இதையே நினச்சி உட்காந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் வந்து ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, ஸோ இது எல்லாமே டெம்பரவரி, இது பெர்மனன்ட் கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் நடக்கிறது, ஈவன் சில பேருக்கு பிரேக்கப் ஆகும், அதுக்கப்புறம் ரீகன்சில் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து இயல்பு. அதனால் இதுதான் முடிவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதனால நீங்கள் ஆகிற அந்த சஃபர், ஸோ டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதோட முடிச்சுக்கணும். அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறதோட அவங்க வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு வந்து மெசேஜ் அவங்களுக்கு கன்வே ஆகுது. ஏன்னா லாங் ரன்னுக்கு லாங் டேர்முக்கு பார்க்கும்போது அங்கே வந்து வேறு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. பட் இந்த ஒரு எனர்ஜி, இப்போ இவங்க கஷ்டப்படுற ஒரு எனர்ஜி மற்ற விஷயங்கள்லையும் ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்துலேருந்து உடனே வெளியே வரணும். அவங்களுடைய நபர், அவங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இப்போ நடந்த இந்த பிரேக்கப், இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த மனஸ்தாபங்கள், இது எல்லாமே டெம்பரவரி. இவங்க நினைக்கிற மாதிரி இது பெர்மனன்ட் கிடையாது. ஸோ இப்போது இவங்க இப்போ இந்த காலகட்டத்தில், ஸோ நம்ம அடுத்த 15 நாள் கழித்து நம்ம போடுவோம். அது வரைக்கும் இந்த 15 நாளைக்காவது அவங்க வந்து மெடிடேஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இந்த மெடிடேஷன் சில பேர் யோகா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, தியானம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து நிறைய பேருக்கு ப்ரேயர் பண்ணுறது பிடிக்கும். ஸோ ப்ரேயரும் ஒரு வகையான மெடிடேஷன் தான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ, என்ன வந்து பிடிக்குமோ அதை வந்து செஞ்சு இந்த 15 நாள் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்கணும். கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆவாங்க. இன்னொன்று அடிஷ்னலாக அதில் என்ன நடக்கும்னா, அவங்களுடைய பர்சனும் இவங்களை புரிஞ்சுட்டு வந்து இவங்க எவ்வளோ அழுதாங்களோ, கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு அவங்க ரெக்ரெட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு அந்த விஷயத்து எனர்ஜிலேருந்து வெளியே வரணும். ஸோ இதுதான் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே. ஸோ இந்த 15 நாளைக்கு அவங்க இந்தந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம்? இந்த 15 நாளைக்கு அவங்க நிறைய ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும். நிறைய ப்ளூ யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து ரெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட் வந்து அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். ஓகே. ஸோ ஏதாவது லக்கி நம்பர்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? லக்கி நம்பர்னு விட லக்கி சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட்டி சிம்பிள். ஸோ மொபைல் வால்பேப்பரில் வச்சுக்கலாம். ஆமாம். ஸோ அதை நோட் புக்லேயோ எங்கே அவங்க பார்க்குறாங்களோ அந்த இன்ஃபினிட். இன்னொன்று இன் அண்ட் யங் சிம்பிள். இந்த சிம்பிள்
இது வந்து இன் அண்ட் யங் சிம்பிள். அதாவது ஒரு மீன் சிம்பிள் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து மீன் இல்ல, 2 அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்ல. ம். இது ஆக்சுவலா இங்க வந்து ஒயிட் அண்ட் yellowல கொடுத்துருக்காங்க. ஆமா. பட் இன் அண்ட் யங் வந்து ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா Black அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஸோ வந்து லைட்னஸ் டார்க்னஸ் அதை பேஸ் பண்ணது. ஸோ அது ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ஆப்டானது. அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சிம்பிள்ஸையும் அவங்க வந்து யூஸ் ஆமா. பண்ணிக்கலாம். ஓகே. இவங்களுக்கு பைரவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இந்த 15 டேஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மெசேஜா வந்து பைரவர் என்ன சொல்றாரு? ஸோ இவங்களுக்கு பைரவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இப்போ இந்த விஷயங்கள்ல இருந்து முதல்ல வெளியே வரணும்னா இவங்க இமீடியட்டா இவங்களுடைய ஒர்க் சம்மந்தமாகவோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டடீஸ் பேஷன் இருக்கும் இல்லையா, அது சம்மந்தமாக வேறு ஏதாவது பண்ணணும். சில பேர் வந்து வெளியூர் போயிட்டு வரலாம், இல்லை வெளியே ஏதாவது வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வரலாம், இல்லை இடத்த சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இடத்த சேஞ்ச் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கும். அந்த மனநிலை வந்து மாறும். ஸோ உடனே அவங்க எங்கேயாவது பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான பிளானிங் சில ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ சில பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே வெளியூரோ இல்லை அந்த இடத்த விட்டு உடனேயும் வந்து போயிட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? அதாவது வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போக முடியும். Okay. ஸோ ரொம்ப லாங்காக தான் போக முடியாது. இல்லை வெளியவே போகலனா கூட அந்த மனசை டைவர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். மன ரீதியான ஷிஃப்டிங் ப்ராசஸும் பண்ணணும். இப்போ அவங்களோட பர்சன் ஞாபகம் வருது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஞாபகம் வருதுன்ற போது அவங்க நடந்த நல்ல விஷயங்கள், அவங்க லைஃப்ல வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அதுல டைவர்ட் பண்ணிடலாம். அதையும் டைவர்ட் பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக வேற சம்மந்தமாக கூட டைவர்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து போக முடியாதவங்களுக்கு, வெளியே போக முடியாத ஒரு சூழலில் இருக்கவங்களுக்கு, பட் வெளியே போக முடிகிறவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறது, இல்லை வேறு எங்கேயாவது வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, இல்லை பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் மாறும் போது கண்டிப்பாக அது ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிபிளான விஷயம். ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு யோகாவோ மற்ற விஷயங்களோ பண்ணணும்னு தோணாது. உடனே அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும், நம்ம கோவங்களையோ இல்லை ஃபீலிங்ஸோ வெளியில் கொட்டிடணும்னு தான் நினைப்போம். ஸோ இந்த 15 டேஸ் ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் இது வந்து டெம்ப்ரவரி தான், பெர்மனெண்ட் இல்லை, இதுலேருந்து வெளியில் வந்துடலான்னு அழகாக சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு இது வந்து இந்த மெசேஜ் ரெசனேட் ஆகுதோ, ஓம் பைரவாய நமக அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் பதிவிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை பதிவிடுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்னு இன்னும் நாங்கள் வந்து மேம் வந்து இன்னும் உங்களுக்கான மேட்சிங் மெசேஜஸ் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வர ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்க இருக்கோம். ஸோ பைல் நம்பர் 2, அதாவது எல்லோ கிறிஸ்டல் யார் யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான இந்த 15 நாட்களுக்கான யூனிவர்ஸ் அண்ட் பஞ்சபூதம் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 இவங்களுக்கான கார்ட்ஸ். இதுலேயும் வந்து நிறைய ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்திருக்கு மேம். கார்ட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஏதோ ஏஞ்சல் மெசேஜ் மாதிரி வந்து. ஆமாம். ஸோ பைல் நம்பர் 2 என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்குதுன்னா, எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக போகணும். லைஃப்னால் நிறை குறைகள் இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும், ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நம்மளை திட்டுவாங்க. ஸோ எல்லாமே 50-50 தான் நடக்கும் லைஃப்பில். பட் இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ்டாக போகணும். எப்போ இவங்க அந்த பேலன்ஸாக போக ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அவங்க வந்து கோபுரத்தின் உச்சிக்கு அவங்களால வந்து போக முடியும் அவங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக. ஸோ ஒரு பெடஸ்டல், புட் ஆன் அ பெடஸ்டல்னு சொல்லுவாங்க, கோபுரத்தில் போய் வைக்கிறது. அந்த மாதிரி இயற்கை யூனிவர்ஸ் அவங்கள வந்து ஒரு கோபுரத்துக்கு கொண்டு போய் வைக்கும். ஸோ அவங்கவுங்க பொசிஷன்லையாவது சின்ன லெவல்லையாவது கொண்டு போய் வைக்கும். பட் இவங்களுக்கு அந்த பேலன்சிங் தன்மை வந்து வேணும். ஸோ அது எதில் கிடைக்குமோ அது வந்து அது எந்த தேவதை கொடுக்குமோ அதை கூட இவங்க வழிபடலாம். அது கொடுக்கக்கூடிய தெய்வங்களையும் இவங்க வந்து வழிபடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்கு ரொம்ப பேலன்ஸ்டாக நியூட்ரலாக போயிடணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இந்த மனசு வந்து எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், லவ்விங்காக வச்சுக்கணும். ஸோ இவங்களுக்கு கெட்டதே செஞ்சாலும், இவங்களுக்கு பிடிக்காதவங்களே வந்தாலும் கூட எதிரில், பட் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கன்சர்ன் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த அன்பு தான் இவங்களுடைய ஹைலைட்டே. இவங்க எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறாங்களோ, மனசை அமைதியாக்கிக்கிறாங்களோ, அன்பாக வச்சுக்கிறாங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா விதமான வேலைகளும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ தொடர்ந்து அந்த ஆக்ஷன் வந்து இவங்க ரொம்ப பெருசாக எடுக்க முடியும். பெருசாக வந்து பெரிய அகலக்கால் கூட இவங்க வைக்கலாம் சில விஷயங்கள்ல, பிளானிங்ஸ்ல. ஆமாம். பட் அதுக்கெல்லாம் பிஃபோர் தட் அதில் வர நிறை குறைகளுக்கு எல்லாம் நான் ரெடி. அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும், அந்த பேலன்சிங் ஆஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும். அண்ட் வந்து
மனசில் எப்பயுமே அன்பு இருக்கணும். லைக் இந்த அன்பே சிவம் இந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்கள சுற்றி நடக்கிற எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அண்ட் ரொம்ப இன்னும் வைடராக பெரிய அளவில் வந்து சில விஷயங்களை அவங்க செய்ய முடியும், கொண்டு போக முடியும். சரி, இவங்களுக்கான கலர்ஸ் இன்னும் அதை ஃபர்தராக பாசிட்டிவாக கொண்டு போனால் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இவங்க வந்து இந்த 15 டேஸ்க்கு நிறைய க்ரீன் கலர் யூஸ் பண்ணது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, நிறைய க்ரீன் கலர் யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து க்ரீன் பிங்க் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஓகே, பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். காம்பினேஷனாக இருக்கட்டும், தனியாக கூட இருக்கட்டும், பட் இது நிறைய யூஸ் பண்ணணும். ஓகே, இவங்களுக்கு ஏதாவது நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க யூஸ் பண்ணால் இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இவங்களுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 444 யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏஞ்சல் நம்பர். ஆமாம். ஸோ 444 வந்து அவங்க மொபைல் வால்பேப்பரில் வச்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஆமாம். சில பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி கையில் எழுதிக்கலாமா? அந்த 444ன்றத அந்த கையில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ரிஸ்கில் எழுதி பார்த்துக்கும் போது எழுதிக்கலாம். அதாவது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இந்த இன்ஃபினிட் சிம்பிள் நான் வந்து டாட்டூ போடலான்னு இருக்கேன் அப்படின்னு. தாராளமாக போட்டுக்கோங்க. ஆனால் உங்கள் கண்ணில் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போடாதீங்க அப்படின்னு. ஸோ அது வந்து இன்ஃபினிட் சிம்பிள் டாட்டூவாக போட்டுக்கலாம். பட் நம்பர்ஸ் நம்ம அப்படி போட முடியாது, அதனால எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு 15 டேஸ்க்கு வந்து டெய்லி அந்த நம்பர்ஸ் அவங்க எழுதி வச்சு கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறது மூலமாக அவங்களுக்கான பாசிட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நம்பர் பார்க்கும்போது இந்த நம்பர் எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். அப்போ அங்கே அவங்க சொன்னாங்களே அப்படின்ற அந்த தாட் வரும். அது வரும்போது அவங்களுக்கே தெரியாம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். நிச்சயமா. ஸோ அதுக்காக எழுதி வச்சுக்கலாம், அந்த ரீகால் பண்றதுக்கு எழுதி வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஸோ இவங்களுக்கான பைரவர் ப்ரொடெக்ஷன் மெசேஜ் என்னவா இருக்குங்க? ஸோ பைரவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, பழைய கால நினைவுகளை, பழைய கால விஷயங்களை கடந்து வாங்க. பழைய காலத்தில் உங்களுக்கு பிடிக்காதது நிறைய நடந்திருக்கலாம், இல்லை கஷ்டப்படுற மாதிரி எதாவது நடந்து நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கலாம் மற்றவங்க. ஸோ இல்லையே நான் வந்து இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னை சார்ந்தவங்க என்னை சுற்றி அந்த மாதிரி இல்லையே, அது ஒரு கரெக்டான கிவ் அண்ட் டேக்கே இல்லாமல் இருக்கே அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட் அதுலேருந்துலாம் இப்போ கடந்து வரணும். இன்னமும் அதையே நினச்சிக்கிட்டு அங்கேயே ஸ்டக்கப் ஆகி உட்காந்துட்டு இருந்தால் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃப்யூச்சரில் நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிபிலிட்டிஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே இவங்களே தடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பழைய விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக இந்த 15 நாளைக்குள்ளே பழைய விஷயங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ணிடணும். இதை பற்றி யோசிக்கவோ, அதை பற்றி பேசவோ, வேறு எதுவும் பண்ணவோ கூடாது. ஸோ இதுக்கு மேலே ஃப்யூச்சரை பற்றின சிந்தனை, ஃப்யூச்சரை பற்றின பேச்சுவார்த்தை இதுதான் அவங்க வந்து மேற்கொள்ளணும். அதுதான் பைரவர் அவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு. ஏன்னா திருப்பியும் அந்த மாதிரி விஷயங்களில் மாட்டாமல் ஒரு கவசமாக பாதுகாக்கும். கண்டிப்பாக. ஏன்னா பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து நிறைய மனசில் கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து எல்லார்கிட்டையும் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட ஃபேவராக நல்லா தானே நடந்திருக்கேன், ஆனால் அவங்க வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபேவரபுளாகவும் எனக்கு ஒரு சாதகமாகவும் இல்லாமல் எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கக்கிட்டே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாகவே. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம், வாழ்க்கைன்னா நிறைய குறைகள் இருக்கும், பேலன்சிங்காக போகணும், வேறு வழியில். சில பேர் நம்மளை பாராட்டுவாங்க, நிறைய பேர் நம்மளை திட்டுவாங்க, அதெல்லாம் நியூட்ரலாக எடுத்துகிட்டு போயிடணும்னு. ஸோ அதுக்கேற்ற மெசேஜ் தான் இங்கே வருது. அது அந்த பழைய நினைவுகளை அதை மனசில் வச்சுக்க வேண்டாம். இனிமேல் நடக்கிறத இன்றைக்கி நடக்குது கூட மனசில் வச்சுக்கூடாது. இன்றைக்கி தான் நெகட்டிவாக நடக்குது, அதை கூட மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு. கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கிறிஸ்டல் நம்பர் 2 எல்லோ கலர் பைல் யார் யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசனேட் ஆகுதோ ஓம் பைரவாய நமக அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களுடைய நம்பர்ஸையும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ தட் அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அதிகப்படுத்தும். மேம் நெக்ஸ்ட் கிறிஸ்டல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ், யூனிவர்ஸ் மெசேஜ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 இந்த பர்பிள் கிறிஸ்டல் யார் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான அடுத்த 15 நாட்கள் இந்த பஞ்சபூதமும் யூனிவர்ஸும் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன? மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேருக்கு நம்பர்ஸ் சொல்லிடுறீங்க, சில பேருக்கு வந்து சிம்பிள்ஸாக சொல்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி வராதா? அந்த கார்டில் என்ன இருக்குது, அப்புறம் என்னோட மனசில் என்ன தோணுது, ஏன்னா நேர்களுக்கு தோணும் அவங்களுக்கு நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்களே, நமக்கு நம்பர்ஸ் சொல்லி சிம்பிள்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான விஷயங்கள் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கார்டை செலக்ட் பண்ணவங்களுக்கு நம்பரை விட அந்த சிம்பிள் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், இன்ஃபினிட் சிம்பிள் தான் பெஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு நம்பர் சொன்னால் அந்த நம்பர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்குன்றது அது எனக்குள்ளே வந்து இன்ஸ்டிங்க்ட் சொல்லும், அதுதான் நான் அங்கே வந்து சொல்லுவேன். சரி, ஓகே. ஸோ பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு பைல் நம்பர் 3 இது வந்து லைக் இப்போ இவங்க மேலாக இருக்கிறாங்க, இவங்க மென்னாக இருக்கிறாங்கன்னா
இவங்க மென்னாக இருந்தாலும் இவங்க லேடியாக இருந்தாலுமே, ஸோ இவங்களுடைய பார்ட்னர், அதாவது இந்த இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பே எடுத்துக்கலாமா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆண் நபர் வந்து அந்த பெண் நபர் அவங்களோட பார்ட்னரை பற்றி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதாவது இது எப்படி வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணும், அது எப்படி ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ என்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடச்சிருக்கு, அதை நான் எப்படி கரெக்டாக கொண்டு போகணும், கரெக்டாக நடந்துக்கணும் அவங்களுக்கு அப்படின்றத பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஸோ அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த கேர்ள் லேடி அவங்க வந்து இன்னமும் அவங்க மனசை வந்து ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த நபருக்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த நபருக்காக இமோஷ்னலி வந்து ரொம்ப ஸ்டிக்காக இருக்காங்க. அது வேறு எங்கேயும் அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி கிடையாது. ஸோ இந்த 2 மெசேஜுமே வந்து யூனிவர்ஸ் வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அவங்க பார்க்குறவங்க மென்னாக இருந்தால் ஸோ அந்த லேடியோட மெசேஜ், லேடியாக இருந்தால் அவங்க பார்ட்னர் மென்னோட மெசேஜ். ஸோ இதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் இவங்க வந்து ஏதாவது ட்ராவல், வெளியூர் பயணம் வந்து போய்ட்டு, ட்ராவல் மீன்ஸ் வந்து வெக்கேஷன். ஸோ அது வந்து வேலை ரீதியாகவோ பண ரீதியாகவோ கிடையாது. ஒரு ஜேர்னி முடிஞ்சவங்க தனியாகவும் போகலாம், இல்லை ஒன்று தனியாக போகணும், இல்லை சம்மந்தப்பட்ட அந்த பார்ட்னரோடு போகணும். இந்த 2 விஷயம் பண்ணும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்னால நடந்த தாக்கங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஜேர்னி அவங்க போகும்போது அவங்களுக்கு அந்த போகக்கூடிய இடத்துல நிறைய ஆன்சர் வந்து கிடைக்கும். ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும் அவங்களுக்கு அவங்க லைஃப்பில். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 15 டேஸ்க்குள்ளே இதை நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே இவங்க இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்றதான் யூனிவர்ஸ் மெசேஜ். சரி, இவங்களுக்கான கலர்ஸ் என்ன மாதிரி கலர்ஸ் இவங்க யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா லக்கியாக இருக்கும்? இவங்க வந்து ரெட், பிங்க் அண்ட் வந்து ஓஷியன் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வாட்டி சிம்பிள்ஸ் வரப்போதா இல்லை நம்பர்ஸ் வரப்போதாங்க? ஓகே, இவங்களுக்கு வந்து 222 நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம். 222. ஓகே. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக தான் சொல்லியிருக்கீங்க, வேறு எதுலேயும் எங்களுக்கு கிடையாதா, மெசேஜ் கிடையாதுன்னு. இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு அதுதான் மெயின். இவங்களுக்கு அதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம். பட் நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ இந்த மெசேஜ் மட்டும் தான் அவங்களுக்கு வருது. இது வந்து 222னாலே லவ் சிம்பிள், லவ்க்கான ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் அது. அண்ட் ஒரு அலைன்மெண்ட்டாக போகக்கூடிய நம்பர் அது. அண்ட் சக்ஸஸ் நம்பர், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நம்பர் பார்த்தீங்கன்னா 222 தான். அந்த நம்பர் இவங்க யூஸ் பண்ணும் போது ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் இவங்க தொடரக்கூடிய அந்த பயணத்துலேயும் அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். சூப்பர். ஏன்னா மென்டலாக ஃப்ரீயாக இருந்து ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருந்தாலே அடுத்தது பிஸ்னஸோ ஒர்க்கோ வேறு எல்லா டெசிஷனும் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ இந்த 15 நாளும் ரிலேஷன்ஷிப்லேயும் நம்மளோட அதில் தான் ஃபோக்கஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பைரவர் ப்ரொடெக்ஷன் மெசேஜ் என்னவா இருக்கும்? பைரவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நேர்மையாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். அது இவங்களோட ரிலேஷன் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை வந்து வெளியில் வேலையிலையாக இருக்கட்டும், பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும், பயாஸ்டாக இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க கெட்டதே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அவங்களுடைய நபர்ன்றதுனால, ஒருத்தவங்க நல்லதே பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காதனால வந்து அப்போஸ் பண்ணுறது, அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். இந்த 15 நாளில் அவங்க எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக இருக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். தப்பித்தவறி கூட அந்த நேர்மைக்கு மாறாக ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அதன் விளைவுகளாக நிறைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ண நேரிடும். ஸோ இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் 15 நாளைக்கு வேணும்னா ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்துட்டாலே பெரிய அளவிலான பிரச்சனைகளை அவங்களை தவிர்த்துருவாங்க. ஓகே, இந்த 15 நாள் வந்து பைல் 3க்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஹானஸ்டியாக இருங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் அழகாக இருக்குன்னு இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு ரிசனேட் ஆகுதோ, ஓம் பைரவாய் நமக அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்டில் உங்களுடைய நம்பர்ஸை பதிவிடுங்க. அடுத்த 15 நாள் எல்லோருக்குமே வந்து சந்தோஷமான ஒரு லக்கியான வாரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும். ஸோ இந்த 15 நாள் நம்மளுடைய யூனிவர்ஸ், பஞ்சபூதம் அண்ட் பைரவர் மெசேஜ் கொடுத்ததுக்கு நன்றி மேம். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.